வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு விழிப்புணர்வு தகவல். அதாவது ஆந்திராவில் ஒரு வீட்டில் நாய் வளர்த்துருக்காங்க. ரொம்ப அன்பாக வளர்த்துருக்காங்க. எல்லாரும் நாய் தான். அப்போ அந்த நாய் திடீர்னு அந்த வீட்டில் இருக்க தந்தையையும் மகனையும் அந்த நாய் கடிச்சு வச்சிருச்சு. அப்படி கடித்த உடனே அவங்க அதை பெருசுப்படுத்தலை. பரவாயில்ல, இருக்கட்டும், வீட்டு நாய் தானே, என்ன செய்ய போகுதுன்னு விட்டுட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த நாய் செத்து போச்சு. நாய் செத்த உடனே தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. எதனால திடீர்னு இந்த நாய் செத்துது, எதனால நம்மளை கடிச்சது அப்படின்னு உடனே மருத்துவமனைக்கு போறாங்க. அப்ப மருத்துவமனையில டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரேபீஸ்ங்கிற கிருமி உங்க உடம்புல கலந்துருக்கிறது தெரிஞ்சது. அப்ப அந்த நாய் இந்த ரேபீஸ்ங்கிற வைரஸால தாக்கப்பட்டு வெறி பிடிச்சி அது இறந்துருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட முடியுது. உடனே அப்ப இது மாதிரி சம்பவம் நம்ம தமிழகத்துல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க வீட்டுல வளர்க்குற பிராணிகள்ங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனா தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கிற நாய்கள் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு வருஷத்துக்கு 65,000 நபர்கள் ரேபீஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் தாக்கி இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெறி நாய் கடி, இந்த நாய் கடிச்சு இறக்குறவங்களோட எண்ணிக்கை 65,000. நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35,000 பேர் இறக்குறாங்க வருஷத்துக்கு. அப்போ உலக எண்ணிக்கையில் பாதிக்கு மேலே நம்ம தான் இருக்கிறோம். அப்போ நம்ம நாட்டில் தெருநாய்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எதனால் அந்த ரேபீஸ் நோய் தெருநாய் கடிச்சு நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்களை யாரும் கவனிப்பார் இல்லை. அதுக்கு தடுப்பூசி போட இங்கே வசதி இல்லை நம்ம நாட்டில். அதனால அந்த தெருநாய்கள் மூலமா அந்த கிருமி நிறைய பரவுது. அப்ப இந்த நாய் கடிச்சா மட்டும்தான் அந்த ரேபீஸ் கிருமி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இது பாலூட்டி உயிரினங்கள் என்னெல்லாம் இருக்கு, குரங்கு, நாய், ஓநாய், பூனை, நரி, வௌவால், அப்புறம் ஆடு, மாடு, இப்படி எதுக்குனாலும் இந்த ரேபீஸ் கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கிருமிகள் இந்த விலங்குகள் மூலம் தான் நம்ம கிட்ட சேருது. ஒண்ணு இந்த நாய் நம்மளை கடிக்குது பாத்தீங்களா. எதனால இதை நாய் அப்படின்னு குறிப்பா சொல்றோம்னா, நம்மளை சுத்தி வாழக்கூடிய உயிரினத்துல அதிக எண்ணிக்கையில இருக்கிறது இந்த நாயும் பூனையும் தான். அப்ப இது மூலம் தான் நமக்கு அதிகமா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கிருமிகள் சப்போஸ் காலை நம்மளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த காயம் ஏற்படுது இல்ல, அந்த காயத்துல அந்த விலங்கோட எச்சில் படுது. அந்த எச்சில தான் அந்த ரேபீஸ் கிருமி இருக்குது. அப்ப அந்த எச்சி பட்ட உடனே அது அந்த தசை நாறுகள்ல அந்த கிருமி உள்ள போய் அதிகமா தன்னோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துது. எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நரம்பு மண்டலம் வழியா, அதே மாதிரி நம்ம முதுகு தண்டு வழியா மூளைக்கு போகுது இந்த ரேபீஸ் கிருமி. அங்க போய் அந்த மூளையில இருக்க செல்களை அழிக்குது. அழிச்சு மனிதனை நிலைகுலைய வச்சு இறப்புல போய் விடுது. இதுதான் நடக்குது இந்த உடம்புல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த அதே மாதிரி இது கடிச்சு தான் வரணுங்கிறது கிடையாது. சப்போஸ் உங்க காலில் புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புண்ணு அந்த விலங்குகள் மாட்டுக்கு வந்திருக்கலாம் அந்த ரேபீஸ். அப்போ நீங்கள் அன்பா அந்த மாட்டுக்கிட்ட போயில அது உங்கள் காலை நக்கும். அந்த புண்ணை நக்கிடுச்சுன்னா அது மூலமும் வர்ற வாய்ப்பு இருக்குது. எந்த விலங்குகள் புண்ணை நக்குனாலும் அந்த புண்ணு வழியாக, அந்த காயத்து வழியாக அது உள்ளே போயிடும் அந்த வைரஸ். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சொன்ன விலங்குகளோட உமிழ் நீர் மேலே தெரிச்சாலும், அந்த புண்ணுல தெரிச்சாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது இந்த அளவுக்கு இந்த ரேபீஸ் கிருமி விலங்குகளோட மூலம் மனுஷனுக்கு வருது. அப்ப இந்த ரேபீஸ் கிருமி உள்ள வந்த உடனே என்ன அறிகுறி அந்த மனிதன்கிட்ட தென்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு என்ன அறிகுறி வருங்கிறத விட விலங்குகள், இந்த ரேபீஸ் கிருமி உடம்புல உள்ள விலங்குகள் என்ன அறிகுறியை வெளிக்காட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளை தற்காத்துக்கிட முடியும். அப்போ அந்த விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாமல் அந்த நாய் குலைக்கும், அதே நேரத்தில் ஊழ விடும். அப்படி விடுதுன்னா அது ரேபீஸ் கிருமி தாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாரையும் துரத்தும், பார்க்குற ஆளெல்லாம் துரத்தும், கடிக்க வரும். அது எப்போவுமே தன்னோட நாக்கை வெளியே தள்ளிக்கிட்டு தான் இருக்கும். அந்த நாய் தள்ளி எச்சி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நாய் கண்டிப்பாக ரேபீஸுங்கிற வைரஸால் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இதே அறிகுறி தான் மனுஷனுக்கும் தென்படும். இப்போ என் உடம்புல ரேபீஸ் கிருமி எப்படியோ நாய் கடிச்சிருக்கு, இல்லைன்னா நாயோட எச்சி என் புண்ணில் பட்டு என் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன நடக்கும்னா மனிதனும் அதே மாதிரி தான். கடித்த இடம் அளவுக்கு அதிகமான வலி ஏற்படும். அதே மாதிரி தண்ணீரை கண்டாலே பயப்படுவான்.
தண்ணி பக்கமே போக மாட்டான். எங்கே தண்ணி உடம்புலையோ வாயிலையோ பட்டுருச்சுன்னா மூச்சு நின்றும் அப்படின்னு அந்த மூளையில் பதிவாயிருக்கும். அப்போ செத்துருவோன்னு தெரிஞ்சால் அதை தொழுவோமா? கரண்ட் மாதிரி நமக்கு தண்ணி. அதே மாதிரி உடம்புல வந்து வெளிச்சம் அல்லது காற்று பட்டுச்சுன்னா அலர்ஜி ஆகவே ஆகாது. ஓரமாக போய் கதவை பூட்டி இருந்துக்கிடுவாங்க இருட்டுக்குள்ளே. அதே மாதிரி அமைதியின்றி காணப்படுவாங்க. பார்க்குற ஆளுகளை விரட்டுவாங்க கடிக்கிறதுக்கு, கடிக்கவும் போவாங்க. அது கடைசியில் என்ன ஆகும்னா இறுதியாக வலிப்பு நோய் வந்து அந்த மூச்சு நின்றுங்க. வலிப்பு நோய் வந்து அதோட இறந்துருவாங்க. இதுதான் மனிதனுக்கு வரக்கூடிய அறிகுறி. சரி, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் வளர்க்குற விலங்குகளுக்கு கண்டிப்பாக ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கிடணும். அது பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஊசி போட்டிங்கன்னா நமக்கு பாதிப்பு இல்லைங்கிறத ஒரு உறுதி செய்ய முடியும். அதே மாதிரி தெருவில் இருக்க நாய்கள்கிட்ட இந்த அறிகுறியை பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நகராட்சியை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க அதுக்கு என்ன செய்யணுங்கிற நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த நாய் எத்தனை நாய் கூட பழகிருக்கு, அப்போ அந்த ஏரியாவில் இருக்க நாயெல்லாம் கவனிக்கணும். அதை ஒரு கணக்கெடுத்து அதை ஒரு சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி நாய் கடிச்சிருச்சு நம்மளை, அப்போ நம்ம உடனடியாக என்ன செய்யணும்? வீட்டு நாய் கடித்தாலும் சரி, தெரு நாய் கடித்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது அரசு மருத்துவமனையை நோக்கி உங்களோட பயணம் இருக்கணும். நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அதுக்கான மருந்துகள் இருக்குது. போன அன்னைக்கு ஒரு ஊசி போடுவாங்க, 3ஆவது நாள் ஒரு ஊசி போடுவாங்க, 7ஆவது நாள் ஒரு ஊசி, 14ஆவது நாள் ஒரு ஊசி, 28ஆவது நாள் ஒரு ஊசி, 90ஆவது நாள் ஒரு ஊசி. மொத்தம் 6 தவணையில் இந்த இது வந்து உங்களுக்கு ஊசி போடுவாங்க. அது மூலம் நம்ம சேஃபு. இல்லைன்னா ஆபத்து தாங்க. 10 நாளில் மரணம் நிச்சயம். அப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? தெருவில் இருக்க நாய்களை முறையாக பராமரிக்கணும். வீட்டில் இருக்க நாய் பூனைகளை முறையாக பராமரிக்கணும். அதுக்கிட்ட போகக்கூடாது. நம்ம நாட்டில் இருக்க ஒரு பழக்கம் என்னென்னா, குழந்தைகள் பாதுகாப்பின்றி தெருவில் விளையாடுவாங்க. அதனால் குழந்தைகள் தான் இதில் அதிகமாக மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் தெருவில் குழந்தைகளை தனியாக விடாதீங்க. நிறைய நாய் தொல்லை இருந்துச்சுன்னா நகராட்சியை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். கலியுக சகுனி நேயர்களுக்கு எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்து வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.